சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள தேநீர் கடையை அகற்ற வேண்டாம் என மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதை அதன் உரிமையாளர் நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்திருக்கிறார். சென்னை போயஸ் தோட்டச்சாலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மணி என்பவர் சாலை ஓரத்தில் தள்ளுவண்டியில் தேநீர் கடை நடத்தி வருகிறார். 1991ஆம் ஆண்டு மற்றும் 2001ஆம் ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்ற போது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த தேநீர் கடையை அகற்ற மாநகராட்சி மற்றும் காவல்துறையினர் முடிவு செய்தனர். பதவியேற்பு விழாவுக்கு அந்த சாலை வழியாக சென்ற ஜெயலலிதா கடையை இல்லாததை பார்த்தார். வீடு திரும்பும்போது தேநீர் கடைக்காரர் மணியை அழைத்து ஏன் கடையை திறக்கவில்லை என கேட்டதும் பாதுகாப்பு கருதி மாநகராட்சி அதிகாரிகள் கடையை அகற்றிவிட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து அதிகாரிகளை அழைத்து பேசிய ஜெயலலிதா அவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என தெரிவித்திருக்கிறார். அன்றில் இருந்து தேநீர் கடையை அங்கு தொடர்ந்து நடத்தி வரும் மணி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மனிதநேயத்தை நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்கிறார். கோட்டையில் வர டைமில் வண்டி இங்கே நிப்பாட்டி கூப்பிட்டு ஏன் கடை எடுத்து எதுக்கு கடை எடுத்துன்னு அம்மா நேரடி விசாரிச்சு அம்மா இந்த மாதிரி போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்க சொல்லி கடை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. கடை ரிமூவ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது வச்சு தான் அம்மா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் சொன்னேன். உடனே அம்மா இந்த கார்ப்பரேஷன் கமிஷனரு போலீஸ் கமிஷனர் 2 பேர் 2 ஆஃபீஸரையும் கூப்பிட்டு உடனே சொன்னேன், இவங்களை எந்த காலத்தாலும் ரிமூவ் பண்ணக்கூடாது, இங்கே தான் இருப்பாங்க, உங்களால் எதனாலும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே இருந்துக்கிட்டு அவங்க நீங்கள் யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அம்மா உடனே இப்போ இந்த பர்மிஷன் கொடுத்து உடனே கடை வச்சுட்டேன்.